ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜேபி பேசுகிறேன். மீண்டும் உங்களை ப்ரோ நியூஸ் டைம்ஸில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க இந்த வாரம் நியூஸ் போகலாம். அனைவரும் அவருடன் எதிர்பார்த்த பீகார் சட்டமன்ற தேர்தலோட முடிவு வந்துச்சு. 243 தொகுதியிலையும் பாஜக முன்னணியில் இருக்காங்க. காங்கிரஸ் வந்து பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்குற பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவே இல்லை. அதே மாதிரி வீட்டுக்கு வீடு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை அறிவிச்ச லல்லு பிரசாத் யாதவும் பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. சென்னையில் வீடு வாங்குறது என்பது அனைவருக்கும் பெரிய கனவு. இப்போ எல்லாரும் சென்னையில் யாரும் வீடே வாங்க முடியல. அதனால எல்லாரும் பூந்தமல்லியை தாண்டி தான் வீடு வாங்குற அளவுக்கு வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா தனியார் கட்டுமான நிறுவனம் கட்டின வீட்டில் வந்து இப்போ கட்டி ஒரு 3 மாதம் தான் வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓட்ட உடசல், எல்லாரும் பிளாஸ்டிக் சுத்தியால் தட்டினா கூட செங்கல் இடிஞ்சு விழுந்த அளவுக்கு ரொம்ப வீக்கான ஒரு இதில் இருக்காங்க. மாதம் நாங்கள் எவ்வளோ பணம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம். இந்த இஎம்ஐ கூட எங்களுக்கு ஒரு வருஷம் கூட முடியல. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீடெல்லாம் பகுதியடைஞ்சு பாழா போயிட்டு இருக்குன்னா அந்த பகுதி வாசிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவரோட கணவர் வேலையை போயிட்டு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, மாடுகள் அதே மாதிரி மாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக ரோட்டில் மேய்ஞ்சிருந்தால மாடுகள் வந்து அவர் மறுபடியும் விபத்துக்குள்ளாகி அவரோட காலெல்லாம் உடஞ்சி முகமெல்லாம் செதஞ்சு மறுபடியும் ராமச்சந்திர மருத்துவமனை போய் அட்மிட் ஆகி அவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காரு. அந்த சகோதரி ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சார், இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் மாடுகள் தொழிலெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக நின்றுன்றதால வந்து அது பராமரிப்பே இல்லாமல் வந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து எதாவது நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே போய் அந்த ஏரியாவில் இருக்கிற காவல்நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு இது ஒரு நிகழ்வை வந்து நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறோம். தக்க அதிகாரிகள் இதுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்களை வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குமாறு தாழ்மைன்னு கேட்கிறோம். நடிகர் அஜித்குமார் கார்வேஸில் ஈடுபட்டு இருக்காருன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அவருக்கு வந்து நேற்று வந்து கேம்பகோலா நிறுவனம் வந்து எனர்ஜி ட்ரிங்காக வந்து பார்ட்னர் ஆகிருக்காங்க. அந்த கேம்பகோலா நிறுவனம் வந்து நம்ம அம்பானியோட ரிலையன்ஸ் கம்பெனியோட சேர்ந்ததுன்றது குறிப்பிடத்தக்கது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வாரம் 7 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. துல்கர் சல்மான் நடிச்ச காந்தா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் கும்கி 2, பாய், தாவூத், மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, கிணறு, ஆட்டோகிராஃப்ன்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் வந்து இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது நம்ம அடுத்த வர வாரங்களை பொறுத்து வந்து என்ன நேரத்தில் இன்னைக்கு வந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் என்னென்ன நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தால் அந்த நிகழ்ச்சிகள் எடுத்து எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் வந்து நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்ணுறோம். மீண்டும் இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விரும்புகிறது உங்கள் ஜேபி.